கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி விலகிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம். கஷ்டத்துலேருந்து இப்போ வெளியே வரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. கோளாறுகள் நீங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிடும். பணப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. பணம் அபரிமிதமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம். பொதுவாக அந்த அஷ்டம சனி என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கிறவங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு கொடுத்துருக்கோம். பணம் தான் தேவை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காரு. இது போன்ற விஷயங்களை தான் அஷ்டம சனி செய்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதற்கு உண்டான நற்பலன்கள் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இனி நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. அதில் கடகராசி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகராசி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அஷ்டம சனினால் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. உடல் சார்ந்த விஷயங்களையும் சரி, பணம் பிரச்சனைகளையும் சரி, உறவுகள் ரீதியாக தொந்தரவுகள்லேருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேருந்து இப்போது ரெக்கவர் ஆக போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பணம் நிறைய இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பெரிய தொந்தரவு இருக்கும். நண்பர்கள் மூலியமாக தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமை இருந்திருக்கலாம். பணம் கையில் இருக்கும், டக்குன்னு கரெக்டான டைமில் நம்ம கையில் கிடச்சிருக்காது போன வருடம். ஸோ இந்த வருடம் அது பேரெலாம் இருக்காது. ஸோ அஷ்டம சனி விலகுறதுன்றது எல்லா வகையிலும் ஒரு நல்ல விஷயமே. இந்த வருடம் கடகராசிக்கு மிகச்சிறந்த வருடமாகவே அமைஞ்சிடும். சனி பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு செல்கிறார் கடகராசிக்கு. ஸோ அது அவனுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வைகள் என்ன செய்யும்? கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம்ன்றது ஒரு குறுகிய தூர பயணம் மற்றும் தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். ஸோ இது சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய புதிய முயற்சிகளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும். அதில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். புதுசாக என்ன ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் வரும். தாமதப்படுத்துவார், கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அப்படின்றப்போ அதீத உழைப்பு தேவைப்படும் அதேமாதிரி விஷயங்களில். அதேமாதிரி கம்யூனிகேஷனில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் கடகராசிக்கு. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷனை கிளியராக பண்ணுங்கள். என்ன தேவைன்றது சொல்லுங்கள். அந்த கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்ஷன் சொல்கிறாங்களே, அந்த அடிக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஃபோன் பார்த்துட்டே இருக்குது, ஃபோன் பேசிகிட்டே இருக்குது. குழந்தைகள் செய்வாங்க இல்லையா, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுமாரி சார்ந்த விஷயங்களை ரொம்ப அடிக்ட் ஆகிறதுன்றது ரொம்ப இந்த வருடம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் மாட்டிக்காமல் இருங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலைக்கு வருங்க இந்த வருடம். ஸோ எந்த அடிக்ஷன்லையும் போயிட்டு தேவையில்லாத மாட்டிக்கிங்க. அளவோடு நிறுத்துங்கள். பேராசைப்பட வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். இதன் மீதும் ஆசையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் பாவத்தை பார்க்குறதுனால உங்களுடைய ஆசைகள் அதீத அபிலாஷின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேவையில்லாத ஆசைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சீட்டு, ரேஸு, இது ட்ரிங்க்ஸு, அப்புறம் குழந்தைகளுக்கு ஃபோன் அடிக்ஷன்ஸு, இதுமாரி விஷயங்களில் சற்று அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய வருடமாக இந்த வருடமாக அமைந்திடும். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ்லேருந்து ஒரு நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்கள ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய உழைப்பை அதிகரித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறனால ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாபமாக மாற்ற முடியும். லாபத்தோட எண்ணிக்கை ரொம்ப குறையும், ஒரு பர்சன்டேஜ் குறையும். ஒரு 10%, 5% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறனாலே அது பெரிய விஷயம் தான். அந்த வரும் ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த ப்ராஃபிட்டில் அளவு குறையும். ஒரு சிலருக்கு அந்த லாபத்தை போட்டவொடனே திருப்பி பணம் கொடுக்காத கொஞ்சம் தாமதப்படுத்தி லேட்டாக கொடுப்பாங்க. சனின்றவர் எதையுமே தடுக்க மாட்டார், கொஞ்சம் சற்று தாமதப்படுத்துவார். நமக்கு உண்டான பணம் நம்மளை வந்தடையும். இருந்தாலும் கொஞ்சம் சின்ன தாமதங்கள், சின்ன தர்ம சங்கடங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுமாதிரி மேரேஜ் பார்க்குறதுக்குன்னா அந்த வருஷம் நடந்துடும். ஸோ 7ஆம் அதிபதி தான் சனியே அப்படின்றப்போ சனி எதையும் தடுக்க மாட்டான்றதுனால திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வருடம் திருமணம் நடந்துவிடும். அது இல்லாமல் ஒரு 9ஆம் இடத்தில்
அமைவதுன்றது, திருக்கோணத்தில் இருப்பதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஒரு கேந்திராதிபதி திருக்கோணத்தில் இருப்பதுன்றது சிறப்பு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு திருமணத்துக்காக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 2ஆம் திருமணத்திற்கும் வாய்ப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்களால் இல்லை பிரிவினை ஏற்பட்டு பிரிந்திருக்கீங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி மிக முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் விற்பனை ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் பூர்வீகத்தில் இடம் இருக்குது சேல்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு வந்து பெரிய லாபத்தோடு முடிஞ்சிடும் சொல்லலாம். அதில் விற்றீங்க அப்படின்னா பெரிய லாபத்தோடு முடிக்கும். ஒரு பெரிய சிக்கல் இல்லாமல் முடியும். ரொம்ப நாளாக கோர்ட் கேஸுன்னு சுற்றிகிட்டே இருக்கீங்க, லேண்டு விற்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பூர்வீக இடம், அதாவது ரொம்ப நாளாக கையில் வச்சுருக்கக்கூடிய இடம் விற்கக்கூடிய வருடமாக அமைஞ்சிடும். அதிலேருந்து லாபம் வரக்கூடிய வருடமாக இருக்கும். வேறு எதனா பிரிவினை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துலேருந்து பணம் கிடைக்காம கோர்ட் கேஸுன்னு சுற்றிட்டு பிரிவினை பண்ண முடியல அப்படின்ற சொத்துக்கள் இந்த வருடம் விற்பனையாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும். லாபம்ன்றது ஒரு பெரிய லாபம் இல்லை, ஓரளவுக்கு குறைந்த லாபத்தில் ஈட்டக்கூடிய வருடமாக இருக்கும் சொத்து சார்ந்த விஷயங்களில். அதேமாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு நல்லாவே இருக்கும், எந்த வித தடையும் இல்லை. உயர்கல்விக்கும் நல்லாயிருக்கு. ஆராய்ச்சி கல்விக்கு பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு சனி சப்போர்ட் பண்ணுவார்ன்றப்போ ஸோ எம்ஃபில் படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகவே அமைஞ்சிடும். போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா திருநள்ளார் கோயில் அதுமாதிரி இந்த கோயில் எல்லாம் சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு வந்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக. இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பெருமாள் வழிபாடு இந்த வருடம் உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தில் சனியின் பார்வை இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் சனியின் பார்வை இருப்பதாலும் ரெண்டுத்துக்கும் புதன் சுக்கிரனுக்கு அதிபதி பெருமாள் இருப்போ பெருமாள் கும்பிடுன்றது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. எனவே பெருமாள் கும்பிட்டு வர உங்களுடைய தொல்லைகள் நீங்கும். ரொம்ப நாளாக என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்கன்னா பெருமாள் வழிபாடுன்றது ஒரு சிறப்பான வழிபாடாக இந்த வருடம் அமைஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.